ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல ஒரு வழியா பாண்டிக்கு எல்லாருமே காசு கொடுத்துட்டு இருக்காங்க. பாண்டி அந்த பணத்தெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா என்னால தானே உனக்கு எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு பல்லவா, நீ எங்க கூட இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பலம் தான் சரியா. நீ கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நானே இவங்க ரெண்டு பேரும் கொடுத்ததை நினைச்சு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. என்னடா நான்லாம் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமா நான் அப்படி தான்டா நினச்சேன். ஆனால் நீ எனக்கு 60,000 ரூபாய் பணத்தை கொடுக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசாமல் அந்த பணத்தை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், 3,00,000 ரூபா சேர்ந்துருச்சான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நில பணத்தை கொடுத்தது, அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரன் கொடுத்தது, சோழன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 10,000 ரூபாய் கம்மியாக வருது. நம்ம நடேசன் இருந்துட்டு 10,000 எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நடேசன் பணத்தை கொடுத்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னதான் இருந்தாலையும் நான் உன்னை பெற்றவன் இல்லையா, உனக்கு ஒரு நல்லது நடந்தால் எனக்கு அதில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் பல்லவனோட அம்மா பார்த்த உடனே நேராக அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி பணம் 3,00,000 ரூபாய் ரெடியாக இருக்குது, நைட்டோட நைட்டாக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி செய், அப்படி முடியலையா அவன் போகிற இடத்த சொல்லு, நானே பணத்தை எடுத்துறேன்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.